ஆறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 25. அப்பர் தொடங்கிய சுதந்திர போராட்டம். பிரேமவர்தினியின் முகத்தில் கவலை தோய்ந்திருந்தது. எதிரே அமர்ந்திருந்த சித்திரமாயன் கோபத்தோடு இருந்தான். கடிகை மாணவர்களின் இறுதிச் சடங்கில் கலந்துவிட்டு கோட்டைக்குள் திரும்பிய கூட்டத்தினரில் சிலர் அரசுக்கு சொந்தமான சில கட்டிடங்களில் கல் எறிந்து பலரை காயப்படுத்தியதாகவும், வீதியில் தென்பட்ட சில வீரர்களை அடித்து காயப்படுத்தி வீதியிலேயே போட்டுவிட்டதாகவும் செய்தி எட்டியிருந்தது. கூட்டத்தின் ஒரு பகுதி அச்சுதப்பட்டரின் மாளிகைக்கு சென்று மாளிகை தோட்டத்தை நாசப்படுத்தியதாகவும், மாளிகையின் காவலாளிகளை அடித்து காயப்படுத்தியதாகவும், மந்திரியின் மாளிகையின் மீது கல் எறிந்து சேதப்படுத்தியதாகவும் ஒரு ஒற்றன் வந்து தெரிவித்தான். நம்முடைய வீரர்கள் கடிகையில் அளவு மீறிதான் நடந்திருக்கிறார்கள். அதனுடைய எதிரொலிதான் இது என்றாள் மகாராணி. ஆணை மீறியவர்களை கடுமையாக தண்டிக்கவில்லை என்றால் பிறகு எப்படித்தான் ஆட்சி நடத்த முடியும் என்றான் சித்திரமாயன். நம்முடைய வீரர்களால் அடக்க முடிந்ததா? மயான ஊர்வலத்துக்கு சென்றுவிட்டு திரும்பிய மக்கள் காவல் வீரர்களை துரத்தி விட்டிருக்கிறார்களே. இதற்கு பழிவாங்கியே தீர வேண்டும். ஊர்காவல் படைத்தலைவர் ஜெயவர்மர் முதன் மந்திரியின் சொல்லை கேட்டு தம்முடைய படையை கலகம் செய்தவர்கள் மீது ஏவாமல் இருந்து விட்டார். அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். மக்களே நமக்கு எதிரிகளாக மாறும் நிலை வந்தால் ஆட்சியை பாதித்து விடுமே என்று மகாராணி பயத்துடன் கூறினாள். நீங்கள் கவலைப்படாதீர்கள் சின்னம்மா. இந்த மக்கள் வெறும் செம்மறியாட்டு கூட்டம். இவர்களை தூண்டி விடுபவர்களை முதலில் ஒழித்துவிட்டால் பிறகு மக்கள் தாமே அடங்கி விடுவார்கள். மக்கள் அடங்குவதாக தெரியவில்லையே. மந்திரி அச்சுதப்பட்டரின் மாளிகையையும் அல்லவா மக்கள் தாக்கி இருக்கிறார்கள். இந்த மக்கள் அரண்மனையை தாக்க வர எவ்வளவு நேரமாகும்? சித்திரமாயன் சிரித்தான். சின்னம்மா, அவ்வளவு தைரியம் மக்களுக்கு கிடையாது. அரசுக்கு எதிராக மக்கள் போராட முடியுமா? இதெல்லாம் தெருச்சலசலப்புகள். இதை முளையிலேயே கிள்ளிவிடலாம். அந்த மயான ஊர்வலத்தையே கலைத்திருக்க வேண்டும். ஜெயவர்மர் வேண்டுமென்றே சும்மா இருந்திருக்கிறார். அவருக்கு நம்மீது அபிமானம் இல்லை. நீ கொஞ்சம் அவசரப்பட்டு காரியங்களை செய்து விடுகிறாய். அதனால்தான் இப்படியெல்லாம் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. என்ன அவசரப்பட்டு விட்டேன்? அரசின் கட்டளைகளுக்கு பணியாதவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தேன். அரசை அலட்சியம் செய்பவர்களை தண்டிக்காமல் என்ன செய்வது? மக்கள் மதிப்பு வைத்திருந்த ஏரி வாரிய தலைவரையும் தோட்ட வாரிய தலைவரையும் சிறையிலிட்டிருக்கிறாய். புகழ்பெற்ற சமஸ்கிருத கடிகையை தாக்கியிருக்கிறாய். 2 மாணவர்கள் கொலையுண்டு போனார்கள். அச்சுதப்பட்டர் 20,000 பொற்காசுகளை கையூட்டாக கடிகை தலைவரிடமே கேட்டிருக்கிறார். இவையெல்லாம் மக்கள் நம்மீது வெறுப்படையத்தானே செய்யும். என் மீதே குற்றம் சாட்டுகிறீர்களா? இதற்கெல்லாம் நீங்கள் தானே சம்மதித்து ஆணைகளை பிறப்பித்தீர்கள். ஐயோ, நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை சித்திரமாயா. என்னுடைய ஆணைகளை நிறைவேற்றும் போது நீ கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். நீ சொன்னாய் என்று தோட்ட வாரியத்துக்கும் ஏரி வாரியத்துக்கும் ராஜ பரம்பரையை சேர்ந்த உன் நண்பர்களை நியமித்தேன். அவர்கள் லஞ்சம் பெற்றதாக நேற்று ஒற்றற்படை வீரன் தகவல் கொண்டு வந்தான். விலைவாசிகள் மிகவும் ஏறிவிட்டதாகவும் தகவல் வந்திருக்கிறது. நீதான் சில வணிகர்களுக்கு சலுகை காட்ட சொன்னாய். அதன் பலன்தான் விலைவாசி ஏற்றம். இதையெல்லாம் நாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்திருக்க வேண்டும். இப்படியே மக்களின் அதிருப்தி கூடிக்கொண்டே போனால் நாட்டில் அமைதி எப்படி நிலவும்? சின்னம்மா, நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கிறீர்கள். பதவியில் இருப்பவர்களில் சிலர் ஆங்காங்கே லஞ்சம் வாங்கத்தான் செய்வார்கள். சிலரை கண்டிக்க வேண்டும். திறமையானவர்களை நாம் கண்டும் காணாத மாதிரி இருந்து கொள்ள வேண்டும். ஆட்சியில் கட்டுக்கோப்பு தான் நமக்கு முக்கியம். இந்த மக்களை அடக்குவது பெரிய காரியமல்ல. நம் படைகளின் பெரும் பகுதி சக்கரவர்த்தியோடு போர்க்களம் சென்று விட்டதால் மக்களின் கூட்டம் தெம்படைந்து கலகம் செய்கிறது. நம் மீது அபிமானம் கொண்டிருக்கும் குறுநில மன்னரான பல்லவ குடி அரையரை படையுடன் காஞ்சியில் வந்து தங்கும்படி தூது அனுப்பியிருக்கிறேன். அரையர் வந்துவிட்டால் இரண்யவர்மரும் அடங்கி விடுவார். ஒருவேளை காஞ்சியை விட்டு கூட வெளியேறி விடுவார். அரையரின் படை வந்து சேரட்டும். காஞ்சியில் கலகம் செய்பவர்களை ஒரே நாளில் ஒழித்து கட்டுகிறேன் என்றான் சித்திரமாயன். மக்களை பழிவாங்குவதை நிறுத்தும்படி முதன் மந்திரி வேண்டினார். அடக்குமுறை மேன்மேலும் மக்களுக்கு வெறுப்பைத்தான் உண்டு பண்ணும் என்றார். எனக்கும் அவர் சொல்வது சரியாகத்தான் படுகிறது. கொஞ்சம் விட்டு பார்ப்போமே. சின்னம்மா, முதன் மந்திரி சதி செய்கிறார். அவருடைய வலையில் விழுந்து விடாதீர்கள். அவருக்கும் இரண்யவர்மருக்கும் இன்னும் சில தலைவர்களுக்கும் நம் மீது அபிமானம் கிடையாது. இப்போது இரண்யவர்மரின் படை காஞ்சியில் இருக்கிறது. இந்த சமயத்தில் சதிகாரர்கள் நம்மீது ஏதாவது ஒரு பழியை சுமத்திவிட்டு திடீரென்று ஆட்சியை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஊர்காவல் படையின் தலைவர் ஜெயவர்மருக்கும் நம் மீது பொறாமை. இந்த சூழ்நிலையில் மக்களை தூண்டி விடுபவர்களே அவர்கள்தாம் என்று எண்ணுகிறேன்.
மக்களின் கிளர்ச்சியை ஓங்கவிட்டால் உள்நாட்டில் கலகங்கள் பெருகும். அதை பயன்படுத்தி விரோதிகள் நமக்கு எதிராக செயல்படலாம். சக்கரவர்த்தி இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை துரோகிகள் எப்படியும் பயன்படுத்த பார்க்கலாம். நாம் தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரேமவர்தினிக்கு அவன் சொன்னதிலும் உண்மை இருப்பதாக தோன்றியது. சித்திரமாயனை நம்பும் அளவுக்கு அவளால் முதன் மந்திரியையோ அல்லது வேறு தலைவர்களையோ நம்ப முடியவில்லை. மேலும் ஆங்காங்கே மக்கள் செய்த கலகங்கள் அவள் கோபத்தையும் தூண்டி இருந்தன. நமக்கு யார் மீது சந்தேகம் எழுகிறதோ அவர்களை எல்லாம் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு நம் மீது அபிமானம் உள்ளவர்களை நியமித்து விடுகிறேனே என்றாள் மகாராணி. பொறுங்கள், பதவியிலிருந்து நீக்கிவிட்டால் மட்டும் போதாது. பதவி இழந்தவர்கள் நம்மை எதிர்க்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பார்கள். பதவியிலிருந்து நீக்கியதுமே அவர்களை ஒழித்து விட வேண்டும். முதலில் நம் மீது விசுவாசம் உள்ளவர்கள் யார் என்பதை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறேன். சில வாரிய தலைவர்களும் சில குறுநில மன்னர்களும் நம் மீது அபிமானத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் இங்கே வரவழைத்து பேசிய பிறகு நாம் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போதே எடுத்தால் இரண்யவர்மர் ஏதாவது இடைஞ்சல் செய்யலாம். போர் முடிந்து சக்கரவர்த்தி விரைவில் திரும்பி விடுவார். நாம் செய்திருக்கும் ஏற்பாடுகள் அவர் மனதுக்கு உசிதமாக படுமோ என்னவோ என்று பயத்துடன் கேட்டாள் மகாராணி. சக்கரவர்த்தி இங்கே திரும்பி வரும்போது அவரிடம் முறையிட இவர்கள் எல்லோரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அவர் வந்து கேட்கும்போது இவர்கள் எல்லோரும் மகாராணிக்கு எதிராக சதி செய்தார்கள், ஒழித்து விட்டோம் என்று கூறிவிடலாம். சின்னம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் தந்தையார் நம்புவார் என்றான் சித்திரமாயன். அப்போது ஒற்றற்படையை சேர்ந்த வீரன் ஒருவன் வந்தான். உதயச்சந்திரன் எப்படியோ தப்பிவிட்டான் என்றும் காஞ்சியில் அவன் தென்படவில்லை என்றும் சொன்னான். சித்திரமாயன் கோபத்தில் இறைந்தான். அவன் தப்பியிருக்கவே முடியாது. காஞ்சிக்குள் தான் ஒளிந்திருக்கிறான். காஞ்சி எல்லை பாதைகள் முழுவதிலும் எச்சரிக்கை அனுப்பியாகிவிட்டது. உடனே ஊரில் பறையறைய சொல். உதயச்சந்திரனுக்கு தங்க இடம் அளித்தாலோ உணவு அளித்தாலோ மரண தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரிக்க சொல். ஒற்றற்படை வீரன் வணங்கிவிட்டு வெளியேறினான். ஒருவேளை தப்பி போயிருப்பான். அவனை வீணாக தேடுவானேன்? ஓடிப்போனால் போகிறான் என்றாள் பிரேமவர்தினி. அவன் தப்பி இருக்க முடியாது. அவனை கழுவேற்றியே தீர வேண்டும். போட்டி மைதானத்தில் என்னை அவமானப்படுத்தினானே என்று கோபத்துடன் இறைந்துவிட்டு சித்திரமாயன் தன் மாளிகையை நோக்கி விரைந்தான். சித்திரமாயனை கண்டதும் மேகலா, ஓடிப்போன அந்த வீரனை பிடித்து விட்டார்களா என்று ஆவலுடன் கேட்டாள். எப்படியோ தப்பி இருக்கிறான். சீக்கிரம் அகப்பட்டு விடுவான். அவனுக்கு சீன சேரியில் ஒரு காதலி இருக்கிறாள். எப்படியும் அவளை தேடித்தான் போவான். சீன சேரியை சுற்றிலும் ஒற்றர்களை நிறுத்தி இருக்கிறேன். ஓ, காதலி இருக்கிறாளா? மேகலாவின் முகம் வாடியது. அவள் என்ன சிறந்த அழகியோ? சீன பெண்களின் கண்கள் இடுங்கி போய் அழகா இருக்காது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவள் எப்படி இருப்பாளோ? இவன் அடிக்கடி அவளை சந்திக்க சீனச்சேரிக்கு போவானாம். மேகலாவின் மனதில் சங்கடம் தோன்றியது. பொறாமை உள்ளூர கனிய தொடங்கியது. உதயச்சந்திரனின் நினைவு அவளுடைய தவிப்பை அதிகப்படுத்தியது. சித்திரமாயன் சென்றதும் தன்னுடைய அறைக்குள் சென்று படுக்கையில் அமர்ந்தாள். அந்தரங்க மெய்காப்பாளனை வரவழைத்து உதயச்சந்திரனை பற்றி விசாரித்தாள். அவன் இன்னும் அகப்படவில்லை என்ற செய்தியை மெய்காப்பாளன் கூறினான். ஜாக்கிரதை, அவனுக்கு எவ்வித ஆபத்தும் நேராமல் பிடித்து கொண்டு இங்கே வரவேண்டும் என்றாள். மெய்காப்பாளன் வணங்கிவிட்டு வெளியேறினான். மேகலாவிற்கு உடல் முழுவதும் பரபரத்தது. உதயச்சந்திரனுக்கு ஒரு காதலி இருக்கிறாள் என்ற செய்தி முள் மாதிரி மனதில் உறுத்தி கொண்டிருந்தது. அவளை உடனே காண வேண்டும் என்ற தவிப்புக்கு ஆளானாள். நெஞ்சில் கிளர்ந்த மோக அலைகள் அவளுடைய அங்கமெல்லாம் படர்ந்து படுத்தின. அவன் தீண்டிய இடங்கள் எல்லாம் உணர்ச்சி கொந்தளிப்பில் தத்தளித்தன. கண்களை மூடியபடி கற்பனையில் அவனை வலிய இழுத்தாள். மஞ்சத்தில் மெய்மறந்து கிடந்தாள். திடீரென்று தாதி ஒருத்தி ஓடி வந்த ஓசை கேட்டு கற்பனையிலிருந்து விடுபட்டாள் மேகலா. போர்க்களத்திலிருந்து ஏதோ அவசர செய்தி வந்திருப்பதாகவும் தூதர்கள் மகாராணியின் அந்தப்புறத்திற்கு விரைந்திருப்பதாகவும் தாதி கூறினாள். அந்த செய்தி கேட்டு அடுத்த அறைக்கு சென்றாள் மேகலா. அங்கு இரு வீரர்கள் மிகுந்த பயத்துடனும் பரபரப்புடனும் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு துணுக்குற்றாள். ஏதோ ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்லப் போகிறார்கள் என்பதை யூகித்து கொண்டாள். மகாராணியை கண்டதும் ஒரு வீரன் வணங்கிவிட்டு நா குழற செய்தியை ஒப்புவித்தான். போர்க்களத்தில் சக்கரவர்த்தி வீர மரணமடைந்தார் என்றும் பல்லவ படை பின்வாங்கி காஞ்சிக்கு திரும்புகிறது என்றும் அவன் கூறியதை கேட்டு பேரதிர்ச்சிக்குள்ளாகி கல்லாக சமைந்து விட்டாள் மகாராணி. அப்போது சித்திரமாயன் அவளை காண பரபரப்புடன் ஓடி வந்தான். தரணி கொண்ட போசர் தம்முடைய மாளிகையின் பேட்டி அறையில் தம்மை பேட்டிக்கான வருபவர்களுக்காக அமர்ந்திருந்தார்.
காவல் வீரன் அவரிடம் ராஜன் நம்பூதிரியை அழைத்து வந்தான். அவனை கண்ட முதன் மந்திரி அவனை கண் இமைக்காமல் பார்த்தார். அவனுடைய சாமுந்திரிகா லட்சணங்களை கண்டு வியந்தார். அவனுடைய பரந்த நெற்றியையும் கண்களில் வீசிய ஒளியையும் உயர்ந்த நாசியையும் கூர்ந்து கவனித்தார். மார்பில் கிடந்த முப்புரி நூலையும் கண்டார். சிறந்த கல்விமான் என்பதை புரிந்து கொண்டார். அவரை வணங்கிவிட்டு பவ்யமாக நின்றான் ராஜன் நம்பூதிரி. அவனை அருகே இருந்த ஆசனத்தில் அமரும்படி கூறினார் மந்திரி. ராஜன் நம்பூதிரி கூசியபடியே நின்றான். உட்கார் என்றார் மீண்டும். பிறகுதான் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். இளைஞனே, உன் பெயர் ஸ்ரீ ராஜன் நம்பூதிரி தானே? ஆமாம். உன்னை பற்றி சோமயாஜி கூறியிருக்கிறார். முன்பே உன்னை காண வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். மயானத்தில் நீ ஏதோ பேசினாயாமே? பேசக்கூட பல்லவ நாட்டில் சுதந்திரம் இல்லையா மந்திரி அவர்களே? வெடுக்கென்று கேட்டான் ராஜன் நம்பூதிரி. மந்திரியின் முகத்தில் முறுவல் தோன்றியது. இளைஞனே, இன்னும் அந்த அளவுக்கு இந்த நாடு இழிநிலையை அடைந்து விடவில்லை. அப்படியானால் ஏதோ ஓர் அளவுக்கு இழிநிலை அடைந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? மந்திரி அவனை உற்று பார்த்தார். அவனுடைய சாதுரியத்தை மனதுக்குள் மெச்சிக்கொண்டார். நீ அப்படி எண்ணுகிறாயா என்று கேட்டார். ராஜன் நம்பூதிரி முகத்தில் ஒரு சோக புன்னகை தோன்றியது. ஒரு நாட்டின் மந்திரிக்கு தெரியாத நிலைமையையா ஒரு பிரஜை எண்ணிவிட முடியும் என்றான். நாட்டின் நிலையை மந்திரிக்கு உணர்த்தத்தான் மயானத்தில் மக்களை போர்க்கோலம் பூணும்படி தூண்டினாயோ? ராஜன் நம்பூதிரி திகைத்தான். மந்திரி அவர்களே, மயானத்தில் என் மனக்குமுறலை கொட்டி தீர்த்தேன். அவ்வளவுதானே தவிர யாரையும் நான் போர்க்கோலம் பூணச் சொல்லவில்லை. என் வார்த்தைகள் அப்படி தூண்டியிருக்குமானால் அதற்கு பொறுப்பாளியும் நான் அல்ல. என்னை பேச தூண்டிய சம்பவங்கள்தாம். ஓ, அப்படியானால் உண்மையான குற்றவாளிகள் அந்த சம்பவம் நடைபெற காரணமாக இருந்தவர்கள்தாம் என்கிறாயா? ஆம், அதில் சந்தேகம் என்ன? நாட்டில் யாரோ ஒரு பிரஜைக்கு துன்பம் நேர்ந்திருக்கிறது. அதன் பொருட்டு ஒரு அரசியை எதிர்ப்பதா? மந்திரி அவர்களே, அந்த யாரோ ஒரு பிரஜை மனித இனம்தான். இங்கு பறிபோயிருப்பது மனிதனின் சுதந்திரம். ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களுக்கு தனி மனிதனின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அரசுக்கு சமுதாயத்தை பற்றிதான் அக்கறை உண்டு என்றார் மந்திரி. சமுதாயம் என்பதே தனி மனிதனின் கூட்டமைப்புதான். தனி மனிதன்தான் சமுதாயத்தின் ஆணிவேர். நாடு, ஆட்சி என்பதெல்லாம் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குபவை. அந்த இயக்கத்தின் லட்சியத்தை சிதையாமல் காக்க முனையும் போது சில வேளைகளில் தனிப்பட்டவர்களை ஒழிக்க வேண்டிய கடமை அரசுக்கு ஏற்படுவது உண்டு என்றார் மந்திரி. வரட்டு தத்துவங்களை காரணம் காட்டி லட்சக்கணக்கில் தம் நாட்டு பிரஜைகளையே கொன்று குவிப்பது கூட நியாயம்தான் என்று அதிகார பீடத்தில் இருப்பவர்கள் எண்ணினாலும் வியப்பில்லை. இப்படிப்பட்ட கொடுமையாளர்கள் அதிகார வெறி கொண்டு ஆட்சி பீடத்தில் இருக்கும் வரை மனிதர்களுக்கு சுதந்திரம் ஏது என்று ராஜன் நம்பூதிரி ஆத்திரத்துடன் கேட்டான். பிறகு தொடர்ந்து, மந்திரி அவர்களே, தனி மனிதனின் உணர்வுகள் தாமே ஒரு சமுதாயத்தின் நாகரீகமும் கலாச்சாரமும். அவனுடைய சுதந்திரத்தை பறித்து அடிமைப்படுத்தி நலிய வைத்து விட்டால் பிறகு இந்த சமுதாயத்துக்கு என்ன பெருமை? நலிந்தவர்களை கொண்ட சமுதாயமும் சோகை பிடித்து போயிருக்கும். வலுவிழந்த ஆண்மையற்ற சமூகத்தை ஆள்வது ஆட்சியாளர்களுக்கு சுலபம். ஆனால் அதில் என்ன பெருமை? இதைவிட ஆட்டு மந்தையை ஆளலாமே. பல்லவ நாடே ஒரு மாபெரும் சிறைச்சாலை என்பதில் பெருமைப்பட போகிறீர்களா? இளைஞனே, உன் மனவேதனையை நான் உணர்கிறேன். ஆட்சியில் இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எப்போதாவது நேர்வதுண்டு. அதற்காக அரசையே எதிர்ப்பது தற்கொலைக்கு ஒப்பாகும். நம் கையே நம் கண்ணை குத்திவிட்டால் கையை வெட்டிவிட முடியுமா? கை புரையோடி அழுகி வேதனை கொடுத்தால் அதை வெட்டி எரிந்து விடுவதுதானே சிறந்த மார்க்கம். அவனை அன்போடு தோளில் தட்டினார் மந்திரி. தம்பி, உன்னுடைய பேச்சு மக்களை எழுப்பி விட்டிருக்கிறது. இதனுடைய எல்லை எதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறாய்? சிந்தித்து பார்த்தாயா? மந்திரி அவர்களே, மக்கள் உண்மையாகவே விழித்து கொள்வார்களேயானால் இதனுடைய எல்லை இந்த ஆட்சியின் முடிவுதான். நீ எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறாயா அல்லது படித்தாவது இருக்கிறாயா இப்படி மக்களின் சக்தி ஒரு ஆட்சியை எதிர்த்து நின்று முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை? மந்திரி அவர்களே, அரசவையில் ஒரு பெண்ணின் பேச்சு பாண்டிய மன்னனின் உயிரை அந்த இடத்திலேயே வாங்கிவிட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இவ்வளவுக்கும் மன்னன் மக்களுக்கு எதிராக கூட செயல்படவில்லை. அந்த பெண்ணின் கணவனை திருடன் என்று தவறாக எண்ணி மரண தண்டனை கொடுத்தான். ஒரே ஒரு உயிரை அநியாயமாக கொன்றதற்கு பாண்டியனுக்கு நேர்ந்த கதி அது. ஒரு அபலை பெண்ணின் பேச்சுக்கு அவ்வளவு சக்தி இருக்குமானால் ஒரு நாட்டு மக்களே ஒன்று திரண்டு எழுந்தால்?
மக்களை திரட்ட முடியும் என்று நீ நம்புகிறாயா? முடியும். நாட்டில் எல்லோருமே கோழைகள் அல்லர். எல்லோருமே அறிவிலிகளும் அல்லர். துணி உள்ளவர்களும் சிந்தனையாளர்களும் கொஞ்சம் பேராவது இருப்பார்கள். அவர்கள் போதும். அவர்களை விழிக்க வைத்துவிட்டால் போதும் மந்திரி அவர்களே. இளைஞனே, உன்னுடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் உன் பேச்சில் மயங்கி மக்கள் கிளர்ச்சியில் இறங்கினால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்துவிடும்? உன்னுடைய மயான பேச்சினால் நிகழ்ந்தது என்ன? காஞ்சி நகர் கட்டடங்களை சேதப்படுத்தினார்கள். அவையெல்லாம் அவர்களுடைய வரிப்பணத்தில் கட்டியவைதாம். நாட்டில் சேதப்படுத்தி நஷ்டத்தை உண்டு பண்ணினால் அதை ஈடு செய்ய இதே மக்கள்தாமே இன்னும் வரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு கொடுமையை எதிர்த்து போராடும் போது ஏற்படும் துயரங்களை அனுபவிக்க வேண்டியதுதான். ஒரு பெரிய துன்பத்திலிருந்து மீள சிறு துன்பத்தை ஏற்பதில் என்ன தவறு என்றான் ராஜன் நம்பூதிரி. மக்களை அரசுக்கு எதிராக தூண்டுவது ராஜ துரோகம் என்பது உனக்கு தெரியுமே. மந்திரி அவர்களே, என்னை பயமுறுத்துகிறீர்களா? நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று முதலில் ஒரு தனி மனிதன் அரசை எதிர்த்து சுதந்திர குரல் கொடுத்தது இந்த பல்லவ நாட்டில்தான். இன்னும் அந்த உணர்வு இங்கு கொஞ்சமாவது இருக்கும். அதை என்னால் திரட்டி கொடுமையை எதிர்த்து நிற்க முடியும். மகாராணி மக்களின் தர்மகர்த்தாவாக அல்லாமல் சுயநலமிக்க கொடிய சர்வாதிகாரியாகும் போது அவளுக்கு கீழிருந்து வதைபடுவதை விட அவளை எதிர்த்து உயிரை விடுவது மேல். இந்த முயற்சியில் என் உயிர் போவதை பற்றி கூட நான் அக்கறை கொள்ளவில்லை என்றான் ராஜன் நம்பூதிரி. மந்திரி அவனை வியப்புடன் பார்த்தார். அவனுடைய கண்களில் தெரிந்த சுதந்திர வேட்கையும் பேச்சில் தொனித்த தன்னம்பிக்கையும் அவரை சிலிர்க்க வைத்தன. அவனுடைய தோளில் வாஞ்சியுடன் கையை வைத்து அழுத்தியவாறு, உயிரை அசட்டுத்தனமாக இழப்பதில் பெருமை இல்லை. நிதானமாக செயல்பட வேண்டும். உன்னை எச்சரிக்கத்தான் இங்கே அழைத்து வர செய்தேன். உன்னுடைய நண்பனை வீரர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீயும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதே. நாட்டில் இப்போது காணப்படும் சூழ்நிலை தற்காலிகமானதுதான். சக்கரவர்த்தி திரும்பி வந்தால் எல்லாம் சரியாகிவிடும். பொறுமையாக இரு, எச்சரிக்கையாகவும் இரு என்றார் மந்திரி. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு காவல் வீரன் விரைந்து வந்து போர்க்களத்துக்கு சென்ற தூதன் திரும்பி வந்திருப்பதாக அறிவித்தான். அதை கேட்டு மந்திரி திடுக்கிட்டார். மன்னரிடம் தூது சென்றவன் அதற்குள் எப்படி திரும்பி வந்திருக்க முடியும் என்று சந்தேகித்தார். ராஜன் நம்பூதிரியை அனுப்பிவிட்டு தூதனை உள்ளே அழைத்து வர உத்தரவிட்டார். உள்ளே வந்த தூதன் கொண்டு வந்த செய்தியை கேட்டு மந்திரி பதறிப்போனார். நான் பாதி வழியில் சென்ற போதே எதிரில் போர்க்களத்திலிருந்து 2 தூதர்கள் மன்னரின் மரண செய்தியை தாங்கி வந்துவிட்டார்கள் என்றான் தூதன். அந்த தூதர்கள் இதற்குள் அரண்மனையில் செய்தியை சொல்லியிருப்பார்களா? மந்திரி கேட்டார். நானும் அவர்களும் ஒன்றாகத்தான் கோட்டைக்குள் வந்தோம். இந்நேரம் அவர்கள் அரண்மனையை அடைந்திருப்பார்கள் என்றான் தூதன். மந்திரி உடனே தன்னுடைய ரதத்தில் இரண்யவர்மரின் மாளிகைக்கு விரைந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.